ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க லாங் லிங்க் மிஸ்ட்ரி குரோட்டோஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் படம். இந்த படத்தோட ரன் டைம் 1:30 minutes இருக்கு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜிங் ஃபை டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கும். நம்ம ஹீரோ அவனை காப்பாத்தலான்னு போறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு உண்டான மருந்தை கண்டுபிடிக்கணும். ஒரு இடத்துல அதோட ரெசிபி இருக்கு. சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. அவரும் தான் நண்பனுக்காக காப்பாத்தலான்ட்டு போறாரு. அது சம்பந்தமா போகும்போது அதோட மேப் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கு. சோ அவங்களும் அதோட சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, இவங்க போன இடத்துல என்ன பிரச்சனைலாம் வந்தது, அதையும் மீறி இவங்க அதை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படத்துக்கு ஏத்த ஸ்டோரி பிளாட் தான், ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். ஆனா எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரியது. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்கள ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி படத்துல வர ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துல சூப்பராகவே அதை அமைச்சிருக்காங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை ஒரு வாட்டி உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாவே இருந்தது. பார்க்கறதுக்கு தத்ரூபமா இருந்தது. என்ன விஎஃப்எக்ஸ்லாம் விஎஃப்எக்ஸ் அப்பட்டமா தெரியற அளவு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வேல்யூட எடுத்துதானா நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சுமாரா தான் இருக்கு படம். சினிமாட்டோகிராஃபிலாம் பரவாயில்லாம பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பயங்கர ஆன் அண்ட் ஆஃபா எழுதியிருக்காங்க. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாம போகுது படம். ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க இஷ்டத்துக்கு ஏனோ தானே எழுதி எடுத்துருக்காங்களே தவிர படம் ஒரு நேர்கோட்டில் போகவே இல்லை. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலாரஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.